இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இஸ் ஃப்ரம் சென்னை. ஃப்ரீக்வெண்ட்டாக பெங்களூர் ட்ராவல் பண்ணுவேன். ஸோ எனக்கு வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான ஆடியோ வேணும். இப்போ இதில் வந்ததே போஸ் எடிஷன் தான். ஏன்னா அது கிட்டாவோட டாப் எண்ட் மாடல். அதில் இருக்கிற அவுட்புட் வந்து ரொம்ப பிளண்டாக இருக்குது, எனக்கு பிடிக்கல, மாற்றணும் அப்படிங்கிறார். இந்த வெஹிக்கிளில் நம்ம ஆடியோ பண்ணுறதுங்கிறது அந்த ஒரிஜினல் ஹெட் யூனிட் வச்சு நம்ம டேரெக்டாக ஒரு டிஎஸ்பி போட்டு மற்ற வண்டி மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா அந்த சீரீஸோட ஹெட் யூனிட்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் மட்டும்தான் அதை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இந்த வெஹிக்கிளுக்கு அவர் எனக்கு ஹை ரெசல்யூஷன் சாங்ஸ் எல்லாம் நாங்கள் பெட்டராக ப்ளே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தார். ரொம்ப காஸ்ட்லியும் இல்லாமல் ரொம்ப கம்மியும் இல்லாமல் இது நீங்கள் ஸ்டாண்டர்ட் யூனிட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ஹை ரெசல்யூஷன் பிளேயராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த யூனிட்டே உங்களுக்கு இல்லைன்னா கூட இதில் டேரெக்டாக நீங்கள் ஃபோன் கால் பேசுகிறது எல்லாமே இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக எல்லா கஸ்டமர்கிட்டையுமே நம்ம வந்து உங்களோட டேஸ்ட் என்ன, உங்களோட ப்ரிஃபரன்ஸ் என்ன, எந்த மாதிரி மியூசிக் கேட்பீங்க, ஏன்னா அதை வச்சு தான் நாங்கள் ஸ்பீக்கர் செலெக்ஷன் டிசைட் பண்ணுறோம். இது ஒரு கொஞ்சம் எல்லாமே ப்ரீமியம் ப்ராடக்டாக யூஸ் பண்ணுறதுனால ஓவரால் அவுட்புட் பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமருக்கு எப்படி வேணும் அப்படிங்கிறத கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம டியூன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஹாய் கைஸ், வெல்கம் டு டெசிபிள் ஆட்டோ. இன்றைக்கி நம்மகிட்ட ஒரு கிட்டா கொண்டு வந்திருக்காங்க. இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இஸ் ஃப்ரம் சென்னை. அவர் ஃப்ரீக்வெண்ட்டாக பெங்களூர் ட்ராவல் பண்ணுவேன். ஸோ எனக்கு வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான ஆடியோ வேணும். இப்போ இதில் வந்ததே போஸ் எடிஷன் தான். ஏன்னா அது கிட்டாவோட டாப் எண்ட் மாடல். நைட் எடிஷன் வாங்கியிருக்காங்க, ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள். ஸோ எனக்கு வந்து அதில் இருக்கிற அவுட்புட் வந்து ரொம்ப பிளண்டாக இருக்குது, எனக்கு பிடிக்கல, மாற்றணும் அப்படிங்கிறார். பிடிக்கல எனக்கு போஸ் ஆடியோ பிடிக்கல, அதுக்கு நான் என்ன பண்ணணும், மாற்றிக்கலான்ற. ஓகே, அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஸ்பீக்கர் டிஸ்கஷன் இந்த மாதிரி போகும்போது நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணது இஎஸ்பி, ஹர்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணோம், தென் இஎஸ்பி ரெக்கமெண்ட் பண்ணோம். அவர் ஓகே நான் ரிசர்ச் பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இது வந்து இது அவர் இனிஷியலாக ஸ்பீக்கர்ஸ் தான் அவர் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக எல்லா கஸ்டமர்கிட்டையுமே நம்ம வந்து உங்களோட டேஸ்ட் என்ன, உங்களோட ப்ரிஃபரன்ஸ் என்ன, எந்த மாதிரி மியூசிக் கேட்பீங்க, ஏன்னா அதை வச்சு தான் நாங்கள் ஸ்பீக்கர் செலெக்ஷன் டிசைட் பண்ணுறோம். ஸோ அவரோட அதை கேட்கும்போது நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் இளையராஜா சாங் அண்ட் ஏஆர் ரஹ்மான் சாங் தான் கேட்பேன். மேபி சில டைம் வந்து ராக் சாங்ஸ் கூட கேட்பேன். மிக்ஸ் மேட்சாக இருக்கணுங்கிற மாதிரி கேட்டார். ஓகே ஃபைன், நான் இதுக்கு 2 செஷன் கொடுத்தேன். ஒன்று இஎஸ்பி, இன்னொன்று ஹர்ட்ஸ். இது ரெண்டுமே சஜஸ்ட் பண்ணேன். அவர் வந்து சரி நான் இந்த ஸ்பீக்கர்ஸ் பற்றி நான் ரிசர்ச் பண்ணுறேன் அப்படின்னு. ஓகே கோட் அப்படின்னு சொல்லி அவர் ரிசர்ச் பண்ணிட்டு ஃபைனலாக இஎஸ்பி செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த வெஹிக்கிளில் நம்ம ஆடியோ பண்ணுறதுங்கிறது அந்த ஒரிஜினல் ஹெட் யூனிட் வச்சு நம்ம டேரெக்டாக ஒரு டிஎஸ்பி போட்டு மற்ற வண்டி மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா அதில் ஒரு இன்பில்ட் ஆம்பிளிஃபையர் இருக்குது. ஸோ அதை பைபாஸ் பண்ணியும் பண்ண முடியாது. அதோட சிக்னல்ஸ் நம்ம டிஎஸ்பியில் ஃபீட் பண்ணாலும் அதை குவாலிட்டியான ஆடியோ அவுட்புட் நம்மளுக்கு எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல ஆல்பைனோட யூடிஎக்ஸ் அந்த சீரீஸோட ஹெட் யூனிட்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் மட்டும்தான் அதை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம். எந்த அஃப்கோர்ஸ் எனி வெஹிக்கிள் நம்ம யூஸ் பண்ணலாம், பட் ஸ்டில் இது ஒரு ஸ்பெஷலைஸ்டு கேஸுங்கிறதுனால நம்ம இதை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நோ ப்ராப்ளம் அட்டால். என்ன ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும்னா நீங்கள் ஓய் ஹெட் யூனிட்டோட எல்லா ஃபீச்சர்ஸும் நீங்கள் அப்படியே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அது எதுவுமே மிஸ் ஆகாது. ப்ளூடூத்தில் டேரெக்டாக நீங்கள் சாங் ஸ்ட்ரீம் பண்ணிக்க முடியும். மெயினாக நம்மளுக்கு என்ன ஒரு பெரிய கன்சர்ன் இருக்குன்னா, இப்போ ப்ளூடூத்தில் நம்ம ஸ்ட்ரீம் பண்ணுறோம், அப்போ வந்து நெக்ஸ்ட் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது இதெல்லாம் நம்மளுக்கு ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்சர்ன் இருக்குது. ஏன்னா நம்ம ஃபோன் எடுத்து அடிக்கடி யூஸ் பண்ண முடியாது, நம்ம ட்ரைவ் பண்ணும்போது ஃபோன் எடுத்து யூஸ் பண்ண முடியாது. பட் இந்த யூனிட்டை நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது நீங்கள் ப்ளூடூத் கூட பேர் பண்ணிட்டீங்கன்னா அந்த டிஸ்பிளே ஒரிஜினல் டிஸ்பிளேயில் உங்கள் சாங்ஸ் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே அதில் விசிபிலிட்டி இருக்கும். நீங்கள் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கணும். உங்களோட ஆண்ட்ராய்டோ ஆப்பிள் காப்பில் எல்லாமே அது அதில் இருக்கும். அது ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கும். டேரெக்டாக ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் சிக்னல்ஸ் எல்லாமே அதுலேயும் காட்டும், அந்த ஸ்க்ரீன்லேயும் காட்டும், என்ன பாட்டு நீங்கள் மாற்றுறீங்க அதுலேயும் காட்டும். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு எந்த வித ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ அதனால் இந்த யூனிட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். இல்லை இதுக்கு அடுத்த சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டேரெக்டாக ஒரு டிஎஸ்பி வச்சு அதிலோட ப்ளூடூத்தை ஸ்ட்ரீம் பண்ணலாம். பட் அதில் தான் இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஒரு டைம் நீங்கள் ஃபோன் எடுத்து மாற்ற முடியாது. ஸோ அது தனியாக ஒரு கண்ட்ரோலில் வைக்கிறோம். பட் எனிதோ கண்ட்ரோல் வச்சாலும் நம்மளோட ஸ்டியரிங் கண்ட்ரோல் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்காக தான் நம்ம யூடிஎக்ஸ் யூடிஎக்ஸ் சீரிஸ், ஆல்பைனோட யூடிஎக்ஸ் சீரிஸ் எனிதிங் யூஸ் பண்ணுறோம். இந்த வெஹிக்கிளுக்கு அவர் எனக்கு ஹை ரெசல்யூஷன் சாங்ஸ் எல்லாம் நாங்கள் பெட்டராக ப்ளே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தார். சரி ஓகே, அப்போ இருக்கிறதுலே ஒரு மாதிரி ரொம்ப காஸ்ட்லியும் இல்லாமல் ரொம்ப கம்மியும் இல்லாமல், ஏன்னா ஒரு 3 மாடல் அவைலபிள் இருக்குது. யூடிஎக்ஸ் 706, 8 and 9. இது யூடிஎக்ஸ் A09. A09ல் என்ன அடிஷனலாக நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்குன்னா, இது நீங்கள் ஸ்டாண்டர்ட் யூனிட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ஹை ரெசல்யூஷன் பிளேயராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது தனியாக ஒரு மைக் இருக்குது. அந்த யூனிட்டே உங்களுக்கு இல்லைன்னா கூட இதில் டேரெக்டாக நீங்கள் ஃபோன் கால் பேசுகிறது எல்லாமே இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அது எஃப்எம் ரெடியாக இருக்குது, எவ்ரிதிங். சின்ன கண்ட்ரோல் இருந்தால் கூட பட் ஒரு ஹெட் யூனிட் மாதிரியே இருக்குது.
ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த யூனிட்டை பொறுத்தளவுக்கு. ஹை ரெசல்யூஷன் கேப்பபிலிட்டி 190 கிலோஸ் 24 பிட். இது அந்த அளவுக்கு அந்த உங்கள் பென் ட்ரைவில் நீங்கள் அந்த கண்டென்ட் வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக ப்ளே ஆகும். அதோட ஃபுல் ஹை ரெசல்யூஷனாக அந்த அந்த கண்டென்ட் மூலிமா நீங்கள் ப்ளே பண்ணி என்ஜாய் பண்ண முடியும். இதை வந்து அடுத்த 3-வே செட்டப் போகும்போது ஸ்பீக்கர்ஸ் வந்து இங்கே அவர் இஎஸ்பின்னு சொன்னோம்னா இனிஷியலாக 3000 சீரீஸாக சொன்னோம். 3000 வேண்டாம், கொஞ்சம் அடுத்த அப்கிரேட் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அது ஆக்சுவலாக எல்லாமே இங்கே வந்து நடந்தது தான். 5000 போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சஜஸ்ட் பண்ணோம். ஓகே 5000 போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவரும் பார்த்துட்டு ஓகே ஒரு டைம் தான் இன்வெஸ்ட் பண்ணுறோம், திருப்பியெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண போகிறதில்ல, நான் பட்ஜெட் இன்க்ரீஸ் ஆனாலும் பரவாயில்ல, லெட்ஸ் கோ ஃபார் 5000. ஓகே 5000. ரியர் பார்த்தீங்கன்னா ரியர் 2A தான் பண்ணோம், ரியர் 2A ஆக்டிவ் தான் பண்ணோம். அதுக்கு வந்து இஎஸ்பி 2000 சீரீஸோட காம்பனன்ட் கொடுத்துட்டேன். இதுக்கு பவர் பண்ணுறக்கு டிஎஸ்பி பார்த்தீங்கன்னா ஹீலிக்ஸோட M6 டிஎஸ்பி. இதில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா நமக்கு, ஏன்னா நம்ம சோர்ஸ் ஆஃப் யூனிட் இஸ் அப்சல்யூட், அதோட க்ளீன் சிக்னல் உங்களுக்கு கிடச்சிட போகுது. ஸோ நீங்கள் பெரிய ஹை-எண்ட் டிஎஸ்பி யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எகைன் அப்சல்யூட்லி இதுவும் ஹை-எண்ட் டிஎஸ்பி தான். ஹீலிக்ஸோட M6 டிஎஸ்பி 6 சேனல் ஆம்பிளிஃபயர் வித் 10 சேனல் டிஎஸ்பி. ஏன்னா இதில் இந்த ஸ்பீக்கர் இந்த டிஎஸ்பி வந்து எதுக்காக நம்ம சூஸ் பண்ணிக்கோன்னா இதில் per channel 100 வாட் ஆம்பிளிஃபிகேஷன் இருக்குது. ஸோ 6 சேனலுமே அந்த ஃப்ரண்ட் 3-வே அப்படியே எனக்கு இது பவர் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை தான் இதை சூஸ் பண்ணோம். ரியர் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு 4 சேனல் ஆம்பிளிஃபயர் போட்டுட்டு, அது இங்கே வந்து ஒரு 4 சேனல் ஒரு மோனோ ரெண்டுமே மொரேலோட யூஸ் பண்ணியிருக்கோம். மொரேலோட கிளாஸ் D ஆம்பிளிஃபயர்ஸ். அந்த 100 வாட் ஒரு 4.100 தென் 500.1 இது ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்கோம். மோனோ ஆம்பிளிஃபயருக்கு அந்த மோனோ ஆம்பிளிஃபயர் வந்து சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா இதுவும் புது மாடல். இதுதான் நம்ம தான் ஃபஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். DM சீரிஸோட ஆல்பைனில் DM சீரிஸோட சப்வூஃபர் 400 வாட்ஸ் RMS இருக்குது, டுவெல் வாய்ஸ் காயில். இதுதான் அந்த வண்டிக்கு இன்ஸ்டால் பண்ணோம். ஏன்னா நம்ம தான் ஃபஸ்ட் ட்ரை பண்ணிக்கோம். சூப்பரான அவுட்புட் வந்திருக்கு. ஒரு சாஃப்டி பெப்பி பஞ்சாக இருக்கிற மாதிரி. ஏன்னா அவர் நம்ம வண்டியில் அந்த ஆல்பைன் கேட்டதுனால ஆல்பைனே போடலான்னு சொன்ன மாதிரி ஓகே இதை ட்ரை பண்ணுங்கன்னா ஓகே ட்ரை பண்ணோம். அதை இன்ஸ்டால் பண்ணோம். பியூட்டிஃபுல்லான அவுட்புட் கிடச்சிருக்கு. இதை பவர் பண்ணுறதுக்கு நம்ம as I said மொரேலோட எப்பவுமே சவுண்ட் பூஸ்டர் தான் யூஸ் பண்ணோம். இது ஒரு கொஞ்சம் எல்லாமே ப்ரீமியம் ப்ராடக்டாக யூஸ் பண்ணுறதுனால மொரேலோட ஆம்பிளிஃபயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். டேம்பிங் பார்த்தீங்கன்னா இதில் கம்ப்ளீட்டாக டாக்டர் ஆர்டெக்ஸ் இரிடியம் சீரிஸ். அவர் ஆக்சுவலாக கோல்டு எடிஷன் கேட்டார். ஃபைன், நான் இரிடியம் சீரிஸ் தான் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குன்னு சொன்னால் சரி பரவாயில்ல போடுங்க, அதே போதும் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். கம்ப்ளீட் ஃப்ளோர் டேம்பிங், 4 டோர் டுவெல் லேயர் டேம்பிங். பானட்டுக்கு மட்டும் நாகமிச்சியோட 3.5 mm இது வந்து டுவெல் லேயர் பண்ணணும். நார்மலாக எல்லாருமே வந்து பானட்டுக்குன்னு வர ஸ்பெஷல் அப்ளிகேஷன் தான் எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க. பட் மேபி இது என்னோட சஜஷன். எங்களுக்கு என்னோட வண்டியில் நான் பர்சனலாக அந்த பானட்டுக்குன்னு வர சீட்ஸை ஒட்டும் போது எனக்கு அந்தளவுக்கு ரிசல்ட் கிடைக்கல. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டோம், இங்கே ஒரு 3.5 mm ஷீட்டை டுவெல் லேயராக அப்ளை பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் ஒரு லேயர், அகெயின் ஒரு லேயர். ஸோ அரௌண்ட் 7 mm வந்து அந்த ஃபுல் பானட்டை அதுவும் வந்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ண மாட்டோம். அதுக்கு அந்த ஒரு இன்சுலேஷன் மெட்டீரியல் கொடுத்துருப்பான். அந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்கும், அதை மட்டும்தான் கவர் பண்ணுவான். ஸோ உங்களுக்கு எங்கேயுமே எந்த இடத்துலையுமே டிஸ்டர்பன்ஸ் ஆகாது. அகெயின் அந்த இன்சுலேஷன் மெட்டீரியலும் நம்ம வந்து யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி கொடுத்துட்றோம். அப்போ உங்களுக்கு டேம்ப் பண்ண மாதிரி தெரியாது. பட் இட்ஸ் ஆல்ரெடி டேம்ப். நீங்கள் தூக்குப்பாங்க தான் தூக்க முடியாது, அந்தளவுக்கு வெயிட் ஆகும். ஏன்னா 7 mm ஆயிடுது. அதில் அதை யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா அது ரொம்ப ரிசல்ட் சூப்பராக இருக்குது. ஏன்னா என்னோட வண்டியில் நான் பர்சனலாக அதை யூஸ் பண்ணுறேன். நிறைய கஸ்டமருக்கு நம்ம கொடுத்த ஃபீட்பேக்கும் நம்மகிட்ட இருக்குது. அட்டாசமாக அது இருக்கிறதுனால தான் அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஓவரால் அவுட்புட் பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமருக்கு எப்படி வேணும் அப்படிங்கிற கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம டியூன் பண்ணி கொடுத்துருக்கோம். பியூட்டிஃபுல்லான அவுட்புட் வந்திருக்கு. ஹி இஸ் ஆல்சோ என்ஜாயிங் த மியூசிக்.